Hi and hello creators, welcome back to my channel YouTube Tips Tamil. நாம இந்த வீடியோல காப்பிரைட் கிளைம் பத்தின டீடைல்ஸ் அந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். உங்க வீடியோக்கு காப்பிரைட் கிளைம் வந்தா அந்த ஒரு காப்பிரைட் கிளைமை எந்தெந்த மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணலாம் அப்படினு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்போலாம் வீடியோஸ் போடணும் அப்போ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ பொதுவாக 5 மெத்தட்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. அந்த 5 மெத்தட்ஸில் ஏதாவது ஒரு மெத்தட் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணி அந்த ஒரு வீடியோக்கு வந்திருக்கக்கூடிய காப்பிரைட் கிளைம் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய மெத்தட் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வீடியோவை டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வீடியோ டெலிட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு வீடியோக்கான காப்பிரைட் கிளைம் பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆகிரும். ரெண்டாவது ரெவென்யூ ஷேர் பண்ணலாம். அதாவது அந்த ஒரு வீடியோக்கு வரக்கூடிய எர்னிங்ஸ் அந்த காப்பிரைட் ஓனருக்கு பார்த்தீங்களா அவங்களுக்கு ஷேர் பண்ணலாம். பட் அவங்க பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட அளவு ரெவென்யூ ஷேர் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு வீடியோக்கு எவ்வளோ அமௌண்ட் வருதோ அந்த ஃபுல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா காப்பிரைட் ஓனரை எடுத்துக்கலாம். இல்ல ரெவென்யூ ஷேர் பண்ணதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னால் நான் இப்போ சொல்ல போற மீதி இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நீங்க காப்பிரைட் கிளைம் ரிமூவ் பண்ணிக்கோங்க. மூணாவது எடிட் அண்ட் ரிமூவ். அந்த ஒரு காப்பிரைட் கிளைம் வந்திருக்கக்கூடிய வீடியோக்கு அந்த ஒரு பர்டிகுலர் எந்தெந்த பார்ட்ஸ்ல காப்பிரைட் கிளைம் வந்திருக்குதோ ஸோ அந்த ஒரு பார்ட்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம எடிட் பண்ணி அந்த ஒரு இது பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது எக்ஸாம்பிள் சொன்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சாங் யூஸ் பண்ணியிருக்கீங்க, அதுவும் குறிப்பிட்ட பார்ட்டில் யூஸ் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு மட்டும் தான் காப்பிரைட் கிளைம் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு காப்பிரைட் கிளைம் வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணி அந்த ஒரு சாங் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த பர்டிகுலர் பார்ட்டில் உங்களுக்கு காப்பிரைட் கிளைம் வந்திருக்கு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஒரு மெத்தட் பார்த்தீங்கன்னா அதை எடிட் பண்ணிக்கலாம். அதாவது சாங் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், மியூட் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னு சொன்னால் வேற ஒரு சாங் பார்த்தீங்கன்னா இன்புட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கொடுத்து எடிட் பண்ணி அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அந்த காப்பிரைட் கிளைம் ரிமூவ் பண்ணிக்கலாம். இதுதான் எடிட் அண்ட் ரிமூவ் அப்படின்ட்டு மூணாவது பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிறோம். கைஸ் இந்த ஒரு எடிட் அண்ட் ரிமூவ் பண்ணுற ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 2 இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு ஆப்ஷன் ஒர்க் ஆகாது. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காப்பிரைட் கிளைம் வந்திருக்கு அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த மென்ஷன் பண்ணதுலேருந்து 6 மணி நேரத்துக்கு அப்புறம் உங்களுக்கு தாண்டிடுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு காப்பிரைட் கிளைம் நீங்கள் ரிமூவ் பண்ண முடியாது. ரெண்டாவது சேனல் பார்த்தீங்கன்னா மானிட்டைசேஷன் எலிஜிபிள் ஆகலை, ஆனால் ஒரு வீடியோக்கு பார்த்தீங்கன்னா 1 லட்சத்துக்கும் அதிகமான வியூஸ் போயிருச்சு. ஸோ அப்படி போயிருக்கக்கூடிய வீடியோக்கு நமக்கு காப்பிரைட் கிளைம் இருக்குது அப்படின்னா அந்த காப்பிரைட் கிளைம் நம்ம ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ இந்த 2 இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த எடிட் அண்ட் ரிமூவ் அப்படிங்கிற ஆப்ஷன் உங்களுக்கு ஒர்க் ஆகாது. நாலாவது பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா டூ நத்திங். நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. ஸோ உங்களுடைய சேனல் மானிட்டைஸ் ஆகலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் நினச்சிருக்கலாம் நம்ம சேனலே மானிட்டைஸ் ஆகலை, ஸோ நம்ம காப்பிரைட் கிளைம் ரிமூவ் பண்ணா என்ன, ரிமூவ் பண்ணாட்டி என்ன, அப்படியே இருந்துட்டு போகுது. இன்கேஸ் நம்மளுடைய சேனல் மானிட்டைஸ் எலிஜிபிள் ஆனதுக்கப்புறம் நம்ம அந்த ஒரு காப்பிரைட் கிளைம் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஐடியா உங்களுக்கு இருந்தால் நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. காப்பிரைட் கிளைம் வந்திருக்கக்கூடிய வீடியோக்கு நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா விட்டுக்கலாம். எந்த மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் அந்த காப்பிரைட் கிளைம் ரிமூவ் பண்ணணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அவசியம் இல்லை. ஏன்னா மானிட்டைஸ் ஆனால் தான் நமக்கு பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் மணி வரும், ஆட்ஸ் மூலிமா மணி வரும். பட் நம்ம சேனலே மானிட்டைஸ் ஆகலை அப்படின்னு சொன்னால் அவங்க எப்படி ரெவன்யூ ஷேர் பண்ணுவாங்க அப்படின்ட்டு நமக்கு பார்த்தீங்கன்னா தோணிருக்கும். ஸோ அதனால் நம்ம பார்த்தோம்னா அந்த ஒரு காப்பிரைட் கிளைம் அப்படியே விட்டுக்கலாம். அஞ்சாவது டிஸ்பியூட் கொடுத்துக்கலாம். ஸோ அந்த ஒரு காப்பிரைட் கிளைம் வந்திருக்கக்கூடிய வீடியோவில் எல்லா மெட்டீரியல்ஸும் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஓன் மெட்டீரியல்ஸ் தான். ஸோ காப்பிரைட் கிளைம் எந்த ஒரு சம்மந்தமே இல்லாத என்னுடைய வீடியோக்கு காப்பிரைட் கிளைம் வந்திருக்குது, அது என்னுடைய தப்பு கிடையாது. ஸோ அது ராங்காக வந்திருக்கக்கூடிய ஒரு காப்பிரைட் கிளைம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் டிஸ்பியூட் அப்படிங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா காப்பிரைட் கிளைம் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டிஸ்பியூட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் மறுபடியும் செக் பண்ணி பார்க்கணும். அனதர் கிரியேட்டரோட மெட்டீரியல் ஏதாவது யூஸ் பண்ணியிருக்குமா அப்படின்ட்டு செக் பண்ணி பார்க்கணும். நீங்கள் அனதர் கிரியேட்டரோட மெட்டீரியல் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் டிஸ்பியூட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் சேனலுக்கே பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் ஆகலாம். அதாவது அனதர் கிரியேட்டரோட மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பீங்க. அப்படி யூஸ் பண்ணியிருக்கிற பட்சத்தில் நீங்கள் டிஸ்பியூட் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்களுக்கு சேனலுக்கு பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் உண்டாகிரும். ஸோ டிஸ்பியூட் அப்படிங்கிற ஆப்ஷன் எதுக்காக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம தரப்பில் எந்த மிஸ்டேக்கும் இல்லை, அது ராங்காக வந்திருக்கக்கூடிய காப்பிரைட் கிளைம் அப்படின்னு சொன்னால் நம்ம டிஸ்பியூட் அப்படிங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம அந்த ஒரு காப்பிரைட் கிளைம் ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த 5 மெத்தடில் நீங்கள் ஏதாவது ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி உங்களுடைய வீடியோக்கு வந்திருக்கக்கூடிய காப்பிரைட் கிளைம் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா காப்பிரைட் கிளைம் பற்றின டுட்டோரியல் வீடியோ மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இருந்திருக்கலாம். உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாலும் மறக்காம லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம யூடியூப் டிப்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.